ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பூந்தமல்லியிலிருந்து பரந்தூருக்கு மெட்ரோ ட்ரெயின் வந்து விட போகிறாங்க. இதற்கான டீட்டெயில் ரிப்போர்ட் ப்ராஜெக்ட் டிபிஆர் ரிப்போர்ட்டை வந்து சென்னை மெட்ரோ தயாரிச்சிருக்காங்க. இந்த டிபிஆர் ரிப்போர்ட்டை வந்து தமிழக அரசிடம் வந்து கொடுக்க போகிறாங்க. பூந்தமல்லியிலிருந்து பரந்தூருக்கு 20 ரயில் நிலையங்கள் வந்து வரப்போகுதுங்க. முக்கியமான ரயில் நிலையங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பூந்தமல்லி, செம்பரம்பாக்கம், தண்டலம், இருங்காட்டுக்கோட்டை, ஸ்ரீபெரும்புத்தூர், கங்குவார் சத்திரம், பரந்தூர் விமான நிலையம். இது முக்கியமான 7 நிலையங்கள் வந்து நம்மளுக்கு வரப்போகுதுங்க. மொத்தமாக 52.96 கிலோமீட்டருக்கு ரயில் பாதையை வந்து அமைக்க போகிறாங்க. முதல் கட்டமாக பூந்தமல்லியிலிருந்து சுங்குவார் வரைக்கும் முதற்கட்ட பணி வந்து தொடங்க போகிறாங்கங்க. இதற்காக ரூபாய் 8,779 கோடி ரூபாய் செலவாகும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஃபேஸ் 2 ப்ராஜெக்டில் 118 கிலோமீட்டர் தூரத்துக்கு 63,246 கோடி ரூபாய் வந்து செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பணிகள் எல்லாமே வந்து மாதவரம் டு சிறுசேரி, லைட் ஹவுஸ் டு பூந்தமல்லி, மாதவரம் டு சோழிநல்லூருக்கு முழு வீச்சில் பணிகள் நடந்துட்டு இருக்குங்க. 2028க்குள்ளே இந்த பணிகள் எல்லாமே முடிச்சு சென்னை மெட்ரோ கொடுத்துருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. லைட் ஹவுஸ்லேருந்து பூந்தமல்லி, அதே போல் பூந்தமல்லியிலேருந்து பரந்தூர் வரைக்கும் டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து 15,906 கோடி ரூபாய் வந்து செலவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.